கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆறுதலை கொஞ்சம் சுருக்கமாக வைத்திருக்கிறோம். சுருக்கமாக வைக்கணும்னு ஆசைப்படுகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில காரியங்களை குறித்து சில காரியங்களை குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். அதற்காக கொஞ்சம் நேரம் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரும்போது நம்ம வர்றோம், முடிஞ்ச உடனே திரும்பி எந்திரிச்சு ஓடிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பேச வாய்ப்பே கிடைப்பது கிடையாது. ஒவ்வொரு 5வது ஞாயிறும் நம்முடைய நோக்கம் என்னென்னு கேட்டால், சுவிசேஷ ஞாயிறுன்னு வைக்கணும். சுவிசேஷ ஞாயிறுன்னு உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிறன்றும் நம்ம என்ன செய்கிறோம், தேவ ஆராதனை குறித்தும் சுவிசேஷத்தை எப்படி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்பதை குறித்தும் நம்ம சிந்திப்பது சிறப்பாக இருக்கும். எனவே அதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுதான் இன்றைக்கி என்னுடைய தலைப்பு என்ன இருக்குது, த கிரேட் கமிஷன், மகா பிரதான கட்டளை அல்லது அழைப்புன்னு அர்த்தம். இந்த காரியத்தை வேதத்தில் எங்கே பார்க்குறோன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் கடைசி வேத பகுதி நாம் திருப்பிக் கொள்ளலாம். பக்கம் 47 புதிய ஏற்பாட்டில் இருக்குது. ஒரு நிமிஷம், எல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி வாசிக்குமா? எல்லோரும் எடுத்துட்டிங்களா? இப்போ வாசிக்கலாமா? சரி, ரொம்ப நன்றி சகோதரிக்கு. எப்போவுமே நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்கும் போது முன்பகுதி முன்னாடிலாம் வாசிக்கணும். அப்போ தான் அது என்ன சூழ்நிலையில் சொல்லப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். யார் சொன்னதுன்னு தெரியும். அது சொல்லும்போது கரெக்டாக வாசிக்கணும். யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியணும். அப்புறம் நமக்கு அங்கே சொன்ன காரியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அபியாசிக்கிறது, எப்படி நடைமுறைப்படுத்துறது தான் செர்மன். அதான் செய்தி, தேவ செய்தி. தேவ செய்தி என்பது வேதத்தில் உள்ள விளக்கங்களை சொல்லி முக்கியமாக ஒரு 4 காரியங்கள் 5 காரியங்கள் நம்ம பார்ப்போம். அன்றைக்கி நம்ம அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாதுன்னு ஒரு சில காரியங்களை மட்டும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு நான் போக இருக்கிறேன். என்னோடய ஜபம் என்னென்னு கேட்டால், கொஞ்சம் நேரத்தில் வேகமாக முடிச்சுட்டு நம்ம எல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு அப்புறம் உணவு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம கடந்து போகலாம். வரப்போகிற காலங்களில் உங்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். விசேஷமாக நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்த காரியங்களை கற்றுக்கொள்வது முக்கியம். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களாம் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறோம். இந்தியாவிலேருந்து வந்ததுனால அதிகமான நம்ம எல்லாம் இந்திய சகோதரர்களாக தமிழ் மொழி பேசுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், அல்லது சிலர் அதை சார்ந்தது இருக்கிறோம். இந்தியா கிறிஸ்தவ நாடு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2 தலைமுறை இல்லை 3 தலைமுறைக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் கிறிஸ்தவங்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது, இந்துக்களாக இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்றைக்கி சபைக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், யார் எனக்கு சொன்னது அப்படின்னு சொன்னால், மேற்கத்திய உலகத்திலேருந்து, விசேஷமாக யூரோப்பிலேருந்து ஐரோப்பாவிலேருந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஊழியக்காரங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும். ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்த முக்கியமான ஒரு ஊழியக்கார் யாருன்னு கேட்டிங்கன்னா, தோமா எப்போ வந்தார்? எத்தனை வருஷத்தில் வந்தார் இந்தியாவுக்கு? தோமா எப்போ வந்தார்மா? எத்தனைமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார். 2000 வருஷம் அதாவது 52 ADன்னு சொல்லுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு என்ன செய்கிறார்? 52 வருஷம் 30-20 வருஷம் கழிச்சு எங்கே வந்துட்டார்? சென்னைக்கு வந்தார். சென்னையில் அந்த கேரளா பக்கத்துலாம் போனார். 7 சபைகளை நிறுவிக்கார். இன்றைக்கும் அந்த மார்த்தோமாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்த்தோமான்னு தோமாவுடைய வழி சந்ததிகள் சொல்லிட்டு அதில் இன்னொரு குரூப் இருக்காங்க, சிரியன் ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. இன்றைக்கும் சென்னைக்கு வந்தீங்கன்னா மயிலாப்பூரில் ஒரு சபை இருக்குது, அது இன்றைக்கி RC சபையாக இருக்குது. பட் அந்த திருச்சபை யார் தான் நிறுவினான்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால், பவுல் தோமா தான் நிறுவினார் அப்படின்னு ஒரு வழக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அங்கே லிட்டில் மவுண்டன் இருக்குது, சின்னமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அப்புறம் பரங்கி மலைன்னு இன்னொரு இடம் இருக்குது. இந்த 2 இடத்த நீங்கள் போனீங்கன்னா யாரை பற்றி தான் சொல்லணும்னா, தோமாவுடைய மரணத்தை பற்றி தான் பேசும். தோமா அடித்து கொல்ல வர்றாங்க. ஒன்றி போய் இந்த சின்னமலைன்னு ஒரு சபை இருக்குது, சின்னமலையில் ஒளிவார். அந்த இடத்துல இன்னும் கூட ஒரு சின்ன இதெல்லாம் வச்சு எங்கே தான் ஒளிஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாரு? ஓடி போய் எங்கள் பரங்கி மலையில் இறந்துடுறாரு. அங்கே இன்னும் கூட என்ன செய்யிருக்காங்க, அந்த இடம்லாம் ஒரு சர்ச்சாக கட்டி வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சென்னையில் ஓடுற மெயின் ரோடு பேர் என்ன ஒரு ரோடு? செயின்ட் தாமஸ் மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஏன் அது தாமஸ் மவுண்ட் ரோடு? ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு ரோடு எங்கே வர போகுது? தாமஸ் மவுண்ட் ரோடு. தாமஸ் அது யார்? இந்த தாமஸ், இந்த தோமா தான் பைபிளில் சொல்லப்பட்ட தோமா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் ஒரு சீஷர் அவர். ஸோ இப்போ நம்ம தூரமாக போக வேண்டியதில்லை, நான் சுருக்கமாக சொல்லிட்டுறேன். ஆக நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கனமான நற்செய்தியை சுமந்துக்கிட்டு யாரோ வெளியில் அவங்க அந்த சுவிசேஷத்திற்காக மரித்து இந்த நற்செய்தியை எனக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் என்னுடைய தகப்பனோ தாயோ யாரோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அதன் வழியில் நான் என்ன செஞ்சுருக்கேன்? இன்றைக்கி ஆண்டோட மகளாக வந்திருக்கிறேன். அப்போ யாரோ ஒருத்தர் கொண்டு வரலைன்னா எப்படி கிடச்சிருக்கும் இந்த செய்தி? வாய்ப்பு கிடையாது இல்லையா? இன்னொரு வேத பகுதி வாசிக்கலாம். ரோமர் எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம் ரோமர் 10 13வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்க. யார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை தொழுது கொள்ளுங்க அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால். ஆக ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் லைனாக கேள்வி மேலே கேட்டுகிட்டே போயிட்டுருப்பார். கேட்குறாரு 14, விசுவாசியாவதை எப்படி அவரை தொழுது கொள்ளுவான்? கடவுள் விசுவாசிக்கலாம் தொழுது கொள்வானா? அவர் தொழுது கொள்ளணும்னா என்ன செஞ்சுருக்கணும்? கேள்வி கேட்கணும், கேட்டிருக்கணும். கேட்குன்னா என்னது? சத்தியத்தை கேட்டிருக்கணும். அப்போ யாராச்சும் கேட்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? பசங்க யார் என்ன செஞ்சிடும்? அனுப்பப்பட்டிருக்கணும். பிரசங்கி இருந்தால் தானே கேட்க முடியும். கேட்குறவங்க கேட்டால் தானே விசுவாசிக்க முடியும். அப்போ விசுவாசித்தானே ரட்சிக்கப்பட முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த செயின் வந்துக்கிட்டே இருக்குது. 15வது வசனம், அனுப்பப்படாவிட்டால். அப்போ பிரசங்கியார் போகலைன்னு சொன்னால் பிரசங்கியார் என்ன செய்யணும்? அனுப்பப்பட்டு இருக்கணும். புரியுதுங்களா? அனுப்பப்படலைன்னு எப்படி பிரசங்கிப்பாங்க? கூறி இந்த உலகத்திலே அழகான ஒரு பாதம் இருக்குன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய நற்செய்தியை பிரசங்கிக்கிறோட பாதம். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் பாதம் அழகாக இருப்பதுக்கு என்னென்னோ வசதி வாய்ப்புகளை செஞ்சுருக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், என்னமோ பண்ணியிருக்காங்க. சகோதர சகோதரிகள்லாம் செஞ்சுட்ருக்கேன், அது ரைட்டு, உங்களுக்கு செஞ்சுக்கோங்க. ஆனால் அது அழகான பாதம் இல்லை. ஆண்டோட பாதத்தில் அழகான பாதம் எது தெரியுங்களா உங்களுக்கு? இந்த நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிற காலங்கள். பியூட்டிஃபுல் ஃபீட்னு ஆங்கிலத்தை சொல்லுது. அழகான பாதம். ஆக இன்றைக்கி நல்ல வேலையில் நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு நான் வேகமாக நான் முடிப்பேன். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த சுவிசேஷத்தை நான் யாரோ அழகான பாதங்கள் எனக்கு சொன்னதுனால இன்றைக்கி நான் ஆண்டோட மகளாக இருக்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் தென் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா நிறைய திருச்சபைகளை கட்டியிருக்க சபை யார் கட்டினாங்கன்னா வெள்ளைக்கார கட்டினது. யார் கட்டினதுமா? இன்னும் சொல்லப்போனால் என்னது ஐடஸ் கடர்னு சொல்கிறவங்க சிஎம்சி தொடங்கினாங்க. அப்புறம் இங்கே பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா டோனவர் அம்மையார் எத்தனை பேருக்கு தெரியும்? டோனவர் போய் படிங்க. இன்றைக்கி இந்த மாதிரி நிறைய காரியங்களை ஊழியம். அது மாதிரி ஊழியக்காரங்க வந்தாங்க, உயிரை கொடுத்தாங்க, கடவுள் வசனத்தை சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களும் நானும் அவங்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, விதைச்சிட்டு போயிட்டாங்க. அவர் மூலமாக ஆண்டோட வசனத்தை சொல்லி கொண்டவங்க இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டோட மகளாக இருக்கிறோம். ஆக இது யார் சொன்னதுனால இவங்க செஞ்சாங்க என்பது தான் இப்போ கேள்வி என்னுடையது. அந்த அழைப்பு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். கமிஷன் சொன்ன அழைப்பு அல்லது அனுப்பப்படுகிறதுன்னு பேசலாம். வாசிக்க இப்போ எனக்காக 16வது வசனம், மத்திய 16வது அதிகாரம், 28வது அதிகாரம் 16வது வசனம். இன்றைக்கி நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். 16, 17 வாசிங்க. 11 சீஷர்களும் இங்கே நடந்த காரியம் உங்களுக்கு எல்லாம் போனார்கள், பணிந்து கொண்டார்கள். போதும். ஆக அங்கே நடக்கிற காரியம் என்னென்ன? 12 சீஷர்கள். ஏசாமிக்கு 11 எத்தனை சீஷர்களை 12 இருந்தாங்க. ஒருத்தன் வெளியில் போயிட்டான். அப்போ 11 பேர் இருக்கிறாங்க. 11 பேர் என்ன செய்கிறாங்க? கூடி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நிற்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் மலைக்கு போயிருக்கிறாங்க கலிலியாவில். அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னது ஒரு சிலர் தேவனை ஆராதிச்சாங்க, பணிந்து கொண்டாங்க, தொழுது கொண்டாங்க. அதை பற்றி நம்ம பேசுவோம். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்களா, 18வது வசனம் 17 வாசிச்சிங்க. அது பார்த்தோம். என்ன செஞ்சாங்க? குறித்த மலைக்கு போனாங்க கலிலேயாவில். இதுக்கு முன்னாடி இந்த 28வது அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னு வாசிக்க வேணாம், பின்னாடி நாட்களில் வாசித்து பாருங்கள். 28வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் எம்மாவூர் போன கதையை நம்ம பார்ப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் உள்ள சில காரியங்களை பார்ப்போம். இப்போ கடைசி சீன், இதாவது மத்தேயு எழுதும்போது கடைசியாக காரியங்கள் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். அங்கே இருக்கிற 11 சீஷர்களுக்கும் அங்கே இருக்கிற மற்ற மக்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது தான் என்னது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்கப்பா எனக்காக. அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, சீஷராக்கி அது போதும். இப்போ நம்ம முக்கியமாக இந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரமேறதுக்கு முன்னாடி கொடுத்த காரியம், கடைசி காரியம் தன்னுடைய சீஷர்களுக்கு.
இந்த முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சபைகளுக்கு எல்லா திருச்சபைகளுக்கும் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷனல் மேண்டேட் ஃபார் த சர்ச் மிஷன் சொல்லுவாங்க, அண்ட் இவாஞ்சலிசம். இந்த சபையோட ஒவ்வொரு ஒரு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளியேற பெற்ற நற்செய்தியை இது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சபைக்கும், இந்த சபைக்கு இந்த வார்த்தையை கேட்டதுனால தான் உலகம் முழுவதும் எங்கே என்ன செஞ்சாங்க, விசுவாசிகள் கிறிஸ்தவ பிள்ளைங்க சீஷர்கள் என்ன செஞ்சாங்க, வசனத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஏசு கிறிஸ்துக்கு போன பிறகு சபை வேகமாக வளர்ந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு சீஷனும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி சபையோட நோக்கமும் சபையோட வேலையும் என்னன்னு கேட்டிங்க, இந்த காரியம் எடுக்கணும். அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதியில் 3:1-4 சொல்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். 18வது வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. அப்பொழுது இயேசு வந்து நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த உலகத்தில் கொடுத்த இந்த சத்தியத்தை கொடுத்தவர், இந்த கட்டளையை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்குறார். எப்படிப்பட்ட காரியத்தை சத்தியத்தை கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வானத்திலையும் பூமியிலும் அதிகாரம் படைத்த ஆண்டவர், சகல அதிகாரமும் படைத்த ஆண்டவர். அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர், சகலமும் அவருக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அவர் தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கா. ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சொல்லுவாங்க. அவர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இது புரிஞ்சுக்கணும். நான் சுருக்கமாக தான் பேச இருக்கிறேன், நீளமாக வைக்க மாட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுவேன் நான் முடிக்கிறதுக்கு. ஆக ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த அதிகாரம் எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர். எந்த ஆண்டவர், அதாவது ஆதியாம் 1வது அதிகாரம் உலகத்தை படைத்தாரோ அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை குறித்து எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை, அவர் தான் படைப்பின் காரணர்னு பேச முடியும். ஆனால் இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்கும்போது, இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் அந்த சீஷர்களுக்கு கொடுக்குற கட்டளை, இந்த சரீரத்தில் நீங்கள் பார்க்குற காரியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் சகலவற்றும் இறையாண்மை உள்ள ஆண்டவர், அதிகாரத்தை உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன செய்கிறார், கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். கட்டளை கொடுக்குறார். என்ன செய்கிறார், எனக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்குது. ஆல் அத்தாரிட்டி ஆங்கிலத்தில் வரும்போது ஆல் அத்தாரிட்டி தான். ஆல் அத்தாரிட்டினா என்னது, அவருக்கு கட்டுப்பாட்டுக்கு மேலே, அவருடைய கட்டுப்பாட்டுக்கு இல்லாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ விசுவாச பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன செய்யணும், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது விசுவாச பிள்ளைகளாகி நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய அதிகாரத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டதுனால, நான் இந்த அதிகாரத்தை பெற்ற ஆண்டவருடைய மனுஷனாக இருக்கிறதுனால ஊழியத்தை எப்படி செய்யணும், தைரியமாக பண்ணணும். இன்றைக்கி வச்சுக்கோங்களேன், சிங்கப்பூர் பிரதம மந்திரி இருக்கிறாரு, ஒரு அதிகாரத்தை எனக்கு கொடுக்குறாரு. தம்பி அங்கே போய் இந்த வேலையை செய்யுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன், அவருடைய அதிகாரத்தை பெற்று நான் போய் செய்வேன் இல்லையா? பயப்படுவேன்னா பயப்பட மாட்டேனா? யார் சொல்ல என்னை அனுப்பியிருக்கிறா, என்னார் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரத்தை எனக்கு. ஸோ நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நற்செய்தியை கொண்டு போகிறேன்னா பயந்துக்கிட்டு போக அவசியமே கிடையாது. நான் சொல்கிறது பொய் கிடையாது. அதனால தான் விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, வில்லியம் கேரின்னு ஒரு ஊழியக்கார், அதே போல் நிறைய ஊழியக்காரங்க நான் பேசிக்கிட்டே வந்துட்டான், நான் சொல்லிக்கிட்டே வரலாம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ்னு ஒரிசாவில் ஒரு டாக்டர் வந்திருந்தார், கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ்னு சொல்லிட்டு. நிறைய ஊழியக்காரங்கள் தங்கள் ஜீவனை கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் போனாங்க. ஏன்னு கேட்டால், அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆராதனை, இந்த கட்டளை யார்கிட்டருந்து வந்திருக்குது, உலகத்தை படைத்த ஆண்டவர்கிட்டருந்து வந்திருக்குது. எனவே நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வேத பகுதி எனக்காக வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களுக்கு வாசிங்க. பிலிப்பியர் 2:9-11 இந்த வேத பகுதி நான் அடிக்கடி வாசிச்சிருக்கோம், வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் யாவும் முடங்கும் படிக்கும் மகிமையாக நாவுகள் படிக்கும். ஆக நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் அதை நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு நம்ம கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த உலகத்தை படைத்த அதே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். சகல கிரியைகளும் அவரால் கட்டப்பட்டு இருக்குது. அவர் தான் இந்த காரியங்களுக்கு எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அதை கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15 நீங்கள் பின்னாடி வாசிச்சிங்கன்னா, அவர் இல்லாமல் என்ன செய்யலை இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றும் யாருக்காக செய்யப்பட்டிருக்கு, அவர் ஆமென்றும் ஆமென் என்று இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் வேதத்தை படிக்கும்போது நம்ம படிப்போம், எந்த ஆண்டவர் கிரியையின் தேவனாக இருக்கிறாரோ, ஒரு கல்யாணம் வந்த பிறகு அவர் என்ன செய்ய, களி சாடி எடுத்து தண்ணி ஊற்றுன்றார். என்ன ஆச்சு,
ஒரு நொடியில் தண்ணி மாறிச்சு. யார் அங்கே இருக்கா? எந்த ஆண்டவர் காற்றை பார்த்து எந்த ஆண்டவர் வெளிச்சவான்னு சொன்னாரோ அந்த ஆண்டவர். படைப்பின் தேவன் எங்கே இருக்கிறார்? ஒரு கல்யாணத்தில் இருக்கிறார். வேறு யாருன்னு சொன்னால் தண்ணியாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லாமல் தண்ணி என்ன வெளிச்சம்னு சொன்னார், வெளிச்சம் வந்துருச்சு. காற்றை பார்த்து சொன்னார், காற்று நில்லுன்னா நின்றுச்சு. கடலை பார்த்து இறையாத நின்றுச்சு. தண்ணி எடுத்து கொடுறான்னு சொன்னார். அவ்வளோதான். அவர் சொல்ல நடக்கும். இங்கிலீஷில் மோட்டிஃப்னு சொல்லுவாங்க, MOTIFன்னு சொல்லுவாங்க. மோட்டிஃப்னா வேதத்தில் அந்த கிரியையின் தேவனுடைய செயல்பாடுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் அப்பப்போ தம்முடைய வெளிப்பாடு பண்ணுவார். கடைசியில் இங்கே சொல்கிறாரு, வானத்திலையும் பூமி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் சொல்லுகிற காரியத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டளை அவருக்கு தேவன் கொடுக்கிறார். எனவே நானும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு இந்த கனமான ஊழியத்தையும் இந்த வாய்ப்பையும் நான் எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லி அதை அப்புறம் பேசுதான் இப்போ நம்ம பேசுவோம். ஆக நான் முதலாவது புரிஞ்சுக்கணும், இந்த சபையானது, இந்த சபையின் ஊழியங்களானது எல்லாம் அவருடைய அதிகாரத்தினாலையும் அவர் கட்டளையாக செய்யப்பட்டு கொண்டிருக்கு. நான் என்னோடய சுயத்துக்காக செய்யலை, நான் என்னுடைய என்னக்காக செய்யலை. அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், கட்டளை கொடுத்துருக்கார், கமாண்ட் பண்ணியிருக்கிறார். அன்றைக்கி இருந்த சீஷர்கள் 11 பேருக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உலகம் என்ன செய்யணும், போய் சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதனால தான் அவங்க எல்லோரும் என்ன செய்யலை, தங்கள் உயிரை கூட கவனிக்கலை. போய் எல்லாரும் செத்து என்ன செஞ்சாங்க, மறிச்சிட்டாங்க. யோவானை தவிர மற்ற எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இந்த சுவிசேஷத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. சரியா? எனவே நம்ம அது நிற்க வேண்டாம். அடுத்த 19வது வசனம் வாசிங்கம்மா. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்திலே போதும் 19 மாத்திரம். ஆக இன்னொரு முக்கியமான காரியம் பார்க்குறோம். நான் போக சொன்னார், கட்டளை கொடுத்த தேவன் சொல்லுகிறார். என்ன செய்ய சொல்கிறார்? இங்கே 2 முக்கியமான காரியம் சொல்லியிருக்கு. முதலாவது அவர் கொடுக்குற கட்டளை என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லியிருக்கு வசனம்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். சபை என்பது, சபையோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபையில் வருகிறோம், ஆடுறோம், பாடுறோம், அல்லது மியூசிக் வாசிக்கிறோம், உட்காந்துக்கிட்டு திரும்பி சும்மாவே இருக்கக்கூடாது. சபையோட ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சபை மக்களை அனுப்புகிற சபையாக காணப்பட வேண்டும். நாமும் போகணும். இந்த அழைப்பு எல்லாருக்கும் உள்ளது. இந்த கட்டளை எனக்கும் உங்களுக்கும் உள்ளது. இங்கே நல்ல காரியம் பார்த்தீங்கன்னா, எல்லா அதிகாரமும் கிடைத்த ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் போக சொல்கிறார். எங்கே போக சொல்கிறாரு? கோ ஆல் நேஷன் சொல்கிறார். எல்லா நாட்டுக்கும் போகிறது இல்லையா? ஆல் நேஷன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எல்லா உலகம் எங்கன்னா என்ன அர்த்தம்? சகல ஜாதினா என்ன அர்த்தம்? எந்த நாட்டுக்கு போகணும், எந்த நாட்டுக்கு போகக்கூடாது, எந்த மொழிக்காரங்கிட்ட போகணும், எந்த மொழிக்காரங்கிட்ட போகக்கூடாது. கடவுள்கிட்ட பிள்ளைகளுக்கு நல்ல இந்த சுவிசேஷம் என்பது உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் உள்ளது. இந்த சுவிசேஷ நற்செய்தி எங்கே செய்யணும்? நம்மளால் இயன்ற மட்டும் எல்லா இடத்துக்கும் போகணும். சமீபத்தில் நான் மலேசியா போயிருந்தேன், முந்தானத்து. எனக்கு ஆசை, அங்கே கூட ஊழியம் பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், தம்பி அரேஞ்ச் பண்ணுங்கடா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் இங்கேருந்து நம்ம இந்தியா போய் செய்கிறோமே, இந்த மலேசியா பக்கத்தில் தானே இருக்குது, ஏன் செய்ய மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஆக இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குது நம்ம செய்கிறதுக்கு. இவன் சிங்கப்பூர்லேயுமே எவ்வளோ இடம் இருக்குது நம்ம செய்யாமல் இருக்கிறோம். இந்த நற்செய்தி என்ன செய்யுதுன்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த சீஷர்கள் வந்தது போல் இன்றைக்கி உங்களை பார்த்து என்னை பார்த்து வருகிற காரியம் என்னன்னு கேட்டால், உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், என்ன சகல சாதினது இந்த உலகத்தில் அத்தனை பேரையும் ஆண்டவருடைய சபை, ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்குறார், உலகத்தையும் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் அதிகாரத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்னா, சபைக்கு கொடுக்குற காரியம் என்னன்னு கேட்டீங்க, உலகம் எங்கும் நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்ல செய்தியை, இந்த நற்செய்தியை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கொண்டு போகணும். இது எனக்கு கடவுள் கொடுத்த தலையாய கடமை. பவுல் அதை பற்றி சொல்லும்போது, இந்த சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்கிறார். இதுக்காக காலையில் கூட வாசித்த ஒரு பகுதி, இதுக்காக நான் என்ன செஞ்சிருவேன், நான் ஜீவனை கூட கொடுத்துருவேன், நான் உயிரை கூட பார்க்க மாட்டேன். உண்மையாகவே அவருடைய சுவிசேஷத்திற்காக ஜீவனை கொடுத்துட்டார் பவுல். அவர் வேறு எதுக்காக கொடுக்கல, இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதுக்காக அவங்க எல்லாம் மறிச்சாங்க. வேறு ஒன்றுமே மறிக்கலை. வேறு அவங்க இயேசுவை பிரசங்கிக்காமல் இருந்திருப்பாங்கன்னா என்ன கிடையாது, அவங்களுக்கு எந்த பாடும் வந்திருக்காது. இன்றைக்கி நம்ம எல்லோரும் நல்ல நிலைமையில் இருக்கிறோம். கடவுள் கிருபையாக இந்த சுவிசேஷத்தை யாரோ எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் ஆண்டோட மகனாக வந்திருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். எனக்கு என்ன கடமை கடவுள் கொடுத்துருக்காருங்க, இந்த நற்செய்தி நான் என்ன செய்யணும்? கொண்டு போய் உலகமெங்கும் கொண்டு போகணும். அது தொடர்ந்து 2வது பகுதி சொல்லுது, வாசிக்கலாமா? 2வது பகுதி இல்லை
பிதா குமாரன் கொடுங்க, வாசிங்க. ஆஹா. ரெண்டாவது அவங்கள போய் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சகலுக்கு சத்தியத்தை ஆண்டவரோட சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள ஆண்டவருக்கு விசுவாசத்துக்குள்ளே நடத்துறது மாத்திரம் கிடையாது. விசுவாசத்தில் நடத்துகிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஞானஸ்தானம் கொடுப்பது என்பது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் படியாக அவங்க விசுவாசத்தில். ஞானஸ்தானம் என்பது என்னது? விசுவாசம் வந்த உடனே எல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நான் ஞானஸ்தானம் வந்துட்டேன், என்ன நடக்கும்? அவன் ஆண்டவரோட சபையில் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டான் என்பதை காமிப்பதுக்கு ஒரு முதல் ஸ்டெப்பு தான் என்னது? இப்போ நீ திருமணம் எடுத்துக்கங்களேன். திருமணம் என்பது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு திரும்ப வாழ்க்கையில் தொடங்குறதுக்கு. திருமணம் ஆன உடனே எல்லாமே ஒன்றும் இல்லை, ஸ்டெப்பு ஒன்று, இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் தானே. அதே போல் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவின் வெளிப்பாடா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டோட மகனாக மாறிட்டேன் என்பதை ஆண்டோட சுவிசேஷத்தை கேட்குறேன். நான் கேட்ட உடனே விசுவாசிக்கிறேன். விசுவாசம்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவருடைய மகனாக மாறுவதற்கு, மகளாக மாறுவதற்கு நான் தேவனுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் நாம் ஞானஸ்தானம் பெறுவது. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம், அதே இதில் 20வது பகுதி முதல் வசனம் வாசிங்கம்மா. இதோ உங்கள் யாவையும் அடுத்து 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமெங்கும் போய் தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கணும், அப்புறம் சகலவற்றையும் நான் உபதேசிக்கணும். என்ன பண்ணணும்? அப்புறமா தான் சபைக்கு கூட்டிகிட்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மறுபடியும் ஒரே புத்தகத்திலேருந்து 22,000 வருஷமாக பிரசங்கிச்சுட்டு உட்காந்துருக்குறோம். டெய்லி ஒவ்வொரு சபைகளும் இந்த வேதத்தை மட்டும்தான் பிரசங்கிக்கிறாங்க. ஆக முடியல. அப்போ அவர் கொடுத்ததை நான் மறுபடியும் கற்றுக்கொள்ளணும். 2வது முக்கியமான காரியம், நீங்கள் வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க. சில பிள்ளைங்க ஞானஸ்தானம் பெறாத பிள்ளைகளுக்கு இயேசுவை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். விசுவாசித்த பிறகு ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க, இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய முழுமையான உபதேசத்தை கற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் கற்றுக்கொண்டா போதுமா? பத்தாது. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கற்றுக்கொள்ளணும். இது சபைக்கு கொடுத்த தேவன் கொடுத்த கட்டளை. வேதத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. முதலாவது ஞானஸ்தானம் பெற்றுட்டு தேவாவின் அனுகிரகத்தை பெறுவேன். அப்போ 2வது அதிகாரத்தை வாட்டில் வாசித்து பாருங்கள். அதை குறித்து இந்த காலங்களில் ஜெபத்தில் நான் அதை குறித்து பேசிகிட்டு இருக்கிறேன், ஜெபம் காரியங்களில். ஆக நீங்களும் நானும் ஆண்டவராக முதலாவது பாருங்கள், என்னோட கடமை இந்த நற்செய்தியை கொண்டு போய் சொல்கிறது. 2வது கேட்ட பிள்ளைங்க ஞானஸ்தானம் கேட்பாங்க, சுவிசேஷத்தை கேட்டவங்க ஞானஸ்தானம் பெறுவாங்க. ஞானஸ்தானம் பெற்றவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்டு அவங்க முழுமையாக போதிக்கப்படும் போது தேவ ஆவியில் நிரப்பப்படுவாங்க. ஆவியானவர் நிரப்பப்படும் போது அவங்களோட வேலை என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து சொன்னாங்களோ இவங்க என்ன செய்ய போயிருவாங்க? அவங்க மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழ்வாங்க. இன்னொரு வேத பகுதி இருக்குது, அப்போஸ்தலர் 8:4 வாசிங்களேன் எனக்காக. சிதறி போனவர்கள் சத்தமாக வாசிங்கப்பா. எங்கு தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இங்கே நடந்த காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே உபத்திரம் வந்துருச்சு. எல்லா விசுவாச பள்ளிகள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் வசனத்தை கேட்டுருக்கிறாங்க. உடனே சிதறி போனவங்க எங்கும் திரிந்து எங்கெங்கே போனாங்களோ அங்கே என்ன பண்ணினாங்கன்னு கேட்டேன். இந்த விசுவாசிகளே இருந்தாங்க இல்லையா, அவங்க சீஷராக மாறி அவங்க சுவிசேஷத்தை பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய கடமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட மகளாக மாறி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கேன், சபைக்கு வருகிறேன், ஆண்டோட வார்த்தையை கேட்குறேன், ரொம்ப சந்தோஷம். எதுக்கு ஆண்டவர் சபைக்கு என்னை கொண்டு வந்து வச்சார்? நான் மட்டும் குதூகலமாக சந்தோஷமாக இருக்கணுமா? இல்லை எனக்கு கெட்ட நல்ல செய்தியை நான் பெற்றுக்கொண்ட இந்த நற்செய்தியை பிறருக்கு நான் சொல்லணுமா, சொல்ல வேணாமா? ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விலையேறப்பெற்ற பாக்கியமான நற்செய்தியை பெற்றிருக்கிறேன்னா போய் ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை விசுவாசத்தில் வழி நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, அவன் ஞானஸ்தானம் கொடுத்தது மாத்திரம் கிடையாது, ஆண்டோட முழுமையான வசனங்களை கற்றுக் கொடுத்து என்ன செய்யணும்? அவங்கள ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறது என்னோட கடமை. அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைக்கும் வேலை, ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வேலை, ஒவ்வொரு விசுவாசியுடைய வேலை. அதுதான் இங்கே சீஷர்களுக்கு கொடுத்த காரியம். எனவே நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் என்ன செய்யணும்? இந்த நல்ல செய்தியை எடுத்துகிட்டு போய் தைரியமாக போதிக்கணும் மற்றவங்களுக்கு.
அது ஒரு சீஷனுக்கு அழகு. அது மாத்திரம் கிடையாது. எங்கே தொடங்கலாம்? என்னுடைய பக்கத்தில் வீட்டில், என் வேலை ஸ்தலத்தில், நான் இன்னும் சில வேலைகள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை நான் எடுத்து போவதற்கு என்னை தேவன் ஒரு உபகரணமாக வைத்துக்கொள்வார். அவர் பயன்படுத்துகிற பாத்திரம். ஆதி திருச்சபை விசேஷமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசித்தாலும் சரி, அது தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, தங்கள் வாழ்க்கையில் அவங்க செய்து கொண்டு இந்த சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்க? உயிராக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்காக தன் ஜீவனை கொடுத்துட்டாங்க. நிறையா பேர் சபை வரலாறு விசேஷமாக வாசித்து பாருங்கள். போய் ஆதி திருச்சபை வரலாறு, கூட்டம் கூட்டமாக மக்கள் எரித்து கொல்லப்பட்டாங்க. ஒன்றே ஒன்று தான் அவங்க நோக்கம், ஆண்டவருக்காக மரிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லி மரிக்கணும். இன்னும் சொல்ல போனால் கொலோசியம் சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னு கேட்டால் பெரிய 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 அரீனா இருக்கும். பெரிய ராஜாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் சந்தோஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாயா, சிங்கங்கள் இந்த மிருகங்களெல்லாம் என்ன செய்வாங்க? பட்டினி போட்டுருவாங்களாம். அப்போ சிறை கைதிகள் இருப்பாங்க இல்லையா, சிறை கைதிகள் என்ன செய்வாங்க? அங்கே கொண்டு வந்து கீழே விட்டுருவாங்க. அது பெரிய ஆம்பி தியேட்டர்னு பெரிய தியேட்டராக இருக்கும். பல அடுக்கில் உட்காந்துருப்பாங்க ஜனங்கள்லாம். அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இருக்க மாதிரி சினிமா தியேட்டர்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான்னா, யாரை என்ன செய்வான்னா, உயிரான மனுஷனை கொண்டு போய் விட்டுருவாங்க உள்ளுக்குள்ளே. இரவு நேரங்களில் நடக்கும்போது இந்த என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கை வெளிச்சம் இருக்காது. அன்றைக்கெலாம் விளக்கு கிடையாது, பற்ற வைக்கிறது தான். ஆட்களை கட்டி எண்ணெயை ஊற்றி என்ன செஞ்சுருவாங்க? பற்ற வச்சுருவாங்க. இதெல்லாம் கொழுந்து விட்டு எரியும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது இங்கே என்ன செய்வாங்க? சிங்கங்கள், பட்டினியாக கிடக்கிற சிங்கங்களை விட்டுருவாங்க. அங்கே யார் நடுவில் இருப்பான்னு கேட்டால், இந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? மொத்தமாக வச்சுருவாங்க. எல்லாம் ஒன்றா கூடி இருக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம் தான் அவங்க செஞ்ச தப்பு. என்ன தப்பு? இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க சொல்லுவான் ஒரே ஒரு அர்த்தம் தான், சீசர் தான் ஆண்டவர்னு சொல்லு, இயேசு ஆண்டவர் இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதான் சொல்லணும். இயேசுவே ஆண்டவர்னு சொன்னால் சிங்க கபில் என்ன செய்வான்? அப்படி சாகணும். சீசர் ஆண்டவர்னு சொன்னால் அப்போயே விடுதலை கிடச்சிரும். ஆனால் இந்த ஜனங்க கொழுந்து விட்டு எரிஞ்சாங்க, சிங்கங்களுக்கு இரையானாங்க. ஏன்யா? ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த மறிக்கிறவங்கள பார்த்தாங்க இல்லையா, அங்கே ஸ்போர்ட்ஸ் சேகவெல்லாம் நின்னா இல்லையா, அவெல்லாம் அங்கேயே மனம் மாறிட்டானாயா? ஏன் என்னத்துக்கு மனம் மாறிட்டான்னு நினைக்கிறீங்க? யாருமே துக்கத்தோடு சாகலை, யாரும் புலம்பிக்கிட்டு சாகலை. அங்கே செத்தவங்க சந்தோஷமாக இருந்தாங்களாம். ஏன் எப்படி? அவங்க மரணம் எப்படி இருந்துச்சு? தேவனை மகிமைப்படுத்துகிற மரணம். அங்கே எல்லாரும் கேலி பண்ணாங்க, கிண்டல் அடித்தாங்க. ஆண்டவரோட பார்வையில் எப்படிப்பட்டது? ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க, எல்லாம் கல்லெறிகிறாங்க. ஸ்தேவான் யாரை பார்த்தான்? வானம் திறந்துக்கிறோம், ஆண்டவரோட வரவேற்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு சொன்னான் அவன். ஆனால் கல்லெறிஞ்சா அவன் மாட்டாங்க, சாகரத்தை நீ பார்க்கலாம் அப்போ 7வது அதிகாரத்தில். ஸோ மக்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். அன்றைக்கி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்தாவது ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சாங்க? மில்லியன் கணக்கான. அதனால தான் கிறிஸ்தவம் என்பது ரத்தத்தால் கட்டப்பட்ட சபை. தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து ரத்தத்தை மாத்திரம் கிடையாது, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தங்கள் வாழ்க்கையில் ஆதி திருச்சபையில் என்ன செஞ்சாங்க? ஜீவனை கொடுத்து ஆண்டவரோட நாம மகிமைக்காக தங்கள் வாழ்க்கையை அனுப்பிச்சிருக்காங்க. சாகர வரை என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஆக இன்றைக்கி நான் வருகிறேன், ஆண்டவர் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், ஆண்டவரோட ஞானத்தை பெற்றிருக்கிறேன், சத்தியத்தை கேட்குறேன், ஞாசனம் பெற்றிருக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான காரியத்தை சபை மறந்துருச்சு. ஒன்று, இந்த சுவிசேஷ பணிக்கென்று தங்களுடைய நேரத்தை உழைக்குவது கிடையாது. ரெண்டாவது, தேவ திருச்சபை ஊழியர்களை அனுப்புவது கிடையாது. நல்ல வேளை இந்த சபையில் நம்ம 2 பேரை அனுப்பியிருக்கிறோம், அது மாத்திரம் பத்தாது, இன்னும் நிறைய பேர் அனுப்பணும்னு எனக்கு வாஞ்ச இருக்குது. கடவுள் கிருபை கொடுத்தாருன்னா உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்குமானா. ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இது தேவன் கொடுத்த பிரதான கட்டளை. இது யார் கையிலேருந்து வந்த கட்டளை என்கிறா? வானத்தையும் பூமி படைத்த மகா உன்னதமானவர் இடத்திலிருந்து வந்த கட்டளை. சரியா? ஆக நானும் நீங்கள் என்ன செய்யணும்? அதிக நிகழ்ச்சிகள் சபையில். இங்கே என்னோட பாரம் இங்கே சபைக்கு, இந்த சபையை குறித்து சுவிசேஷ பணி சிறப்பாக இல்லை, நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்சது நான் ஒரு ஆள் என்ன முடியுதோ பண்ணிகிட்ருக்கேன். ஆக சபையாக செய்யணுமே தவிர இது ஒரு தனி நம்மளுடைய காரியம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் 8:4 திருப்பி வாசிங்க. அப்போஸ்தலர் 8:4 வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து. யார் யார்? இது சபை நடந்துச்சா தனிப்பட்ட மனுஷன் செஞ்சாங்களா? யார் செஞ்சது இந்த வேலை? யார் யார் எங்கெங்கே போனாங்களோ, எங்கெங்கே இருக்கிறாங்களோ அவங்க எது செய்யலை? அவர் சொல்லணும், எங்கள் பாஸ்டர் வரணும்னு சொல்லலை. அவங்க தான் பிரசங்கியார், அவர் தான் சுவிசேஷகர். இங்கே உட்காந்துருக்க 30 பேர் 40 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா, நீங்கள் 40 பேரும் சுவிசேஷ ஊழியத்திற்கு தேவனை அழைத்திருக்கிறார். ஆக இன்னைக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி என்ன கிடையாது? சோதனை கிடையாது, துன்பம் கிடையாது.
வருத்தம் கிடையாது. அன்னைக்கு பசியும் பட்டினியும் துணி இல்லாமல் வணி இல்லாமல் ஓடி ஓடி ஒளிஞ்சு ஆண்டோட நற்செய்தியை சொன்னாங்க. இன்றைக்கி உங்களுக்கு பசி இல்லை, பட்டினி இல்லை, வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, எல்லா வசதி இருக்குது. விசேஷமாக சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. நான் எப்போ இயேசு பற்றி சொன்ன தப்பெல்லாம் கிடையாது. யார் நிப்பாட்டிகிட்டு இருக்காங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவன் கேட்கலைன்னா சரி, சாரி பிரதர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். நான் யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அடுத்தவன் மதத்தை புண்படுத்தக்கூடாது. அது இன்னைக்கு காலையில் நான் டாக்ஸியில் வரும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் வந்தான். டாக்ஸியை போட்டோன்னே அவன்கிட்ட சொன்னேன், ஐ எம் கோயிங் டு சர்ச் அப்படின்னேன். உடனே இஃப் யூ ஃப்ரீ யூ கம்னு சொன்னேன். உடனே அவன் சொந்தக்காரன் ஒரு பையன் இருக்கானா, அவன் என்ன செய்கிறான், வெரி அப்யூசிவ் பீப்புள், யூ டாக் இல் அபவுட் அதர் காட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் உங்கள் வேலை இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசணும். சுவிசேஷம் மட்டும் கண்டவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. உங்கள் வேலை அது கிடையாது. வசனம் எங்கேயுமே சொல்லிக் கொடுக்கல அந்த மாதிரி. அது சரியில்லை, இது சரியில்லை, அது கண்ட வாயில் வந்ததெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது தப்பாக அடுத்தவங்களை பற்றி. அது அவங்க ஃபெய்த்து. உங்கள்ட்ட ஆண்டவர் நல்ல ஃபெய்த்து கொடுத்துருக்காருல, நல்ல விசுவாசம் கொடுத்துருக்காருல. உங்கள் ஆண்டவர் நல்லவர் கிடையாது, அன்புள்ளவர் தானே, அது சொல்லுங்கள் அவர்கிட்ட. ஏசு நேசிக்கிறாருப்பா, ஏசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தாருப்பா, அப்படி சொல்லுங்கள். விட்டு நீ அது சரியில்லை இது சரியில்லை, உன் வேலை என்னப்பா? இன்றைக்கி தப்பான வேலையை செஞ்சுட்டு உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி அந்த டிரைவர் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கான், ஒரு சின்ன சகோதரர். ஆக இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டோட நன்மையான ஈவுகளை பெற்று நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பல வேலைகள் நம்ம சொல்லுவது கிடையாது. நமக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க, இந்த அன்பான ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியல, அவரோட அதிகாரம் எங்கேருந்து வச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப வெக்கம். அன்னைக்கு உயிரை கொடுத்தாங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் ஆண்டவரை பற்றி சொல்ல எனக்கு வெக்கம். இன்றைக்கி பாருங்கள், ஏர் கண்டிஷன் சர்ச் என்ன சர்ச்சுங்க இது? இந்தியாவிலலாம் இப்போ சென்னையில் நான் போயிருந்தப்போ வேர்த்து ஊற்றுது. அதுவும் சம்மர் இல்லையா? சின்ன பிள்ளைங்களாம் அப்படியே உட்காந்துருக்குதுங்க, எந்திரிச்சு கூட போக மாட்டேங்குதுங்க, இப்படியே பார்த்துட்டு உட்காந்துங்க. நம்ம 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் சர்வீஸ் நடத்திக்கிட்டு உட்காந்துருக்குறோம். பாட்டு பாடுறாங்க, எல்லாத்தையும் இப்படியே பார்த்துட்டு உட்காந்து எந்திரிச்சு போக மாட்டேங்குதுங்க பிள்ளைங்களாம். இங்கே என்னென்ன ஓட்டம் நடையா சுற்றிக்கிட்டு கிடக்குதுங்க பிள்ளைங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது இந்த பிள்ளைங்களை பார்த்தாலே. ரன்னிங் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க பிள்ளைங்களாம். அங்கே எல்லாரும் கவனமாக கவனிக்கிறாங்க. எல்லாம் சிறு பிள்ளைங்களாம் பாட்டு பாடுறாங்க. இத்தனைக்கும் அந்த ப்ரீச்சர் ராஜேஷோட மகன் சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல, 2 வயசா 3 வயசான்னு தெரில. அவன் தனியாக நின்றுக்கிட்டு பாட்டு பாடுறான்யா. இங்கே கேட்டால் நம்ம பிள்ளைகள் இங்கிலீஷ் தெரியல, தமிழ் தெரியலன்றானுங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது நினச்சாலே. எங்கேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நான் உணர்கிறேன். இங்கிலீஷ்காரன் வந்து இங்கிலீஷ் தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் பாட்டு பாடினாயா, தமிழ் எழுதுனாயா, தமிழ் படித்தாயா? என்ன தெரியுமா உங்களுக்கு, தமிழுக்கு தொண்டு செஞ்சது யார் தெரியுமா? வெள்ளைக்காரன். தமிழ்காரன் இலக்கணத்தை எழுதுனா எல்லாத்தையும் எழுதினான். நம்ம ஆள் தமிழ்கார பிள்ளைங்க கேட்டால் எனக்கு தமிழ் வராது, எனக்கு எங்கே சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு புரிஞ்சுக்க, எனக்கே உள்ளத்துக்குள்ளே என்னை பற்றி தான் நான் கேட்டுக்கிறேன். என்னடா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு என்னை நான் கேட்டுட்ருக்கேன். கதை சொல்கிறதுக்கு ஒரு பொருத்தம் வேணும்யா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், உங்களை கடவுள் ஒரு நோக்கத்தோடு தெரிஞ்சிருக்காரு சபைக்குள்ள. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டேஷனாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுடைய நோக்கம் என்னென்னா, சுவிசேஷகனாக மாறணும். வெறும் சபையில் வந்து உட்காந்துட்டு போகிறது இல்லைன்னு என்னோடய வேலை. எனக்கு இந்த வெளியேற்பட்ட நற்செய்தியை பெற்றிருக்கிறேன். அதான் நான் ரோமரில் வாசிக்கும்போது, உங்கள் கால்கள் எப்போ எந்த கால் வந்து அழகான கால்னு சொல்லுது வசனம்? சுவிசேஷத்தை பிரசிக்கனோட கால்கள். உங்கள் கால் அழகானதாக மாறணுமாயா? ஏன் அழகுன்னு சொல்லியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன் அழகுன்னு சொல்லியிருக்கு? எந்த காலேஜ் அழகாக இருக்குமா? பொதுவாக அழகாக இருக்குமா? அப்போ ஏன் அழகான காட்கள்னு சொல்லியிருக்கு? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். அந்த காலத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாரத்தானில் ஓடுறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு மாரத்தான்லாம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுங்களா? அதை பற்றி அப்புறமா ஸ்டோரி பண்ணுவோம். பட் இப்போ கொஞ்சம் அதோட தொடர்பு தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் தூர தேசங்களில் தூர இடங்களில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சண்டைகளோ சச்சரவுகளோ நடக்கும், அல்லது ஏதோ ஒரு முக்கியமான செய்தி நடந்திருக்கும். அப்போ என்ன செய்வான்னா, இந்த ரன்னர் இருப்பான், ரன்னர்னால் ஓடுறவன், இவன் என்ன செய்வான், அந்த நற்செய்தியை தூக்கிட்டு குடுக்குன்னு மேலேருந்து பார்ப்பான் யார் ஓடி வரா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். யோபுடைய லைஃப்பில் கூட நீங்கள் பார்த்தீங்க, 2 பேர் ஓடி வந்து சொன்னாங்கன்னு. அந்த நாட்டில் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அல்லது அங்கே வெற்றி பெற்றுட்டீங்க. எல்லா செய்தியும் யார் தான் கொண்டு வருவா? இந்த ஓடுறவன். அவன் எப்படி ஓடுவான்? காலு. அந்த செய்தியை கொண்டு வரதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுவான்?
20 கிலோமீட்டர், 28 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர் தூரமாக ஓடிட்டு வரணும். பறக்க 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 ஓடி வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வரணும் அவ்வளோக்கு அவ்வளோ சரி அந்த செய்தி வேகமாக போய் சேரும். எவ்வளோ தாமதம் வந்தால் அந்த செய்தி லேட் ஆகிடும். அப்புறம் ஒரு செய்தி நல்ல செய்தி, ஒரே நல்ல செய்தி என்ன செய்தி ஒரு சில நிமிஷங்களே கூட தப்பமாக மாற ஆரம்பிக்கும். சில செய்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்தி, அது கொண்டு வந்து சொல்லி ஆகணும் வேகமாக. இந்த ஓடுறவன் என்ன செய்வான், உயிரை கூட பணையம் வச்சு அவன் ஓடி வருவானா, அவன் கொண்டு வர செய்தி இருக்குல்ல, அந்த செய்தி எதனால் வந்துச்சு எனக்கு, அந்த கால், ஓடுற கால். அதான் பைபிள் வந்து பின்னாடி சொல்லும், சுவிசேஷம் பாதரட்சைன்னு சொல்லியிருக்கோம். இந்த கால் ரொம்ப அவசியம் நற்செய்தியை கொண்டு போகிறதுக்கு. இந்த வாய் ரொம்ப அவசியம் ஆண்டோட வார்த்தையை பேசுறதுக்கு. இந்த மனசு ரொம்ப முக்கியம் ஆண்டோட வார்த்தை மனசை இந்த வார்த்தையை கேட்டுட்டு இந்த மனசில் போட்டு இந்த பாரத்தோடு போகிறதுக்கு. ஏன் ஆண்டவர் அந்த கால் அழகுன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நற்செய்தி கொண்டு வந்து எவ்வளோ நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கான். அந்த கால் கொண்டு வரலன்னா அது அழகான காலாக இருக்குமா? இது விளையாட பெற்ற சத்தியம். இன்றைக்கி நீங்களும் நானும் யாருக்கோ எவருக்கோ சாகிற இடத்துல ஒரு முறை நிறைய ஸ்டோரி நம்ம பேசிகிட்டே போகலாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோட வசனம் தெரியாமல் கேட்காமல் எத்தனையோ பேர் ஆண்டவரை விட்டு இந்த உலகத்தில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் எனக்கும் இந்த நல்ல செய்தியை கொடுத்துருக்கிறார். நான் இந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுமா வேணாமையா? சபை தான் அதுதான் முக்கியமான வேலை. 8 மணி ஆயிடுச்சு எனக்கு. அடுத்த முக்கியமான ஒரு வேத பகுதியை சொல்லிட்டு போகிறேன். 20 கடைசி பகுதியை வாசிங்கம்மா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆக இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதும் நான் இந்த மாதிரி கடவுளோட ஊழியத்தை செய்கிறேனோ ஆண்டவர் என் கூட அவரோட பிரசன்னம் இருக்குது, அவரோட பாதுகாவல் இருக்குது, அவருடைய வழி நடத்துதல் எனக்கு இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதான் அது நான் பார்க்குறோம். அவர் அசூரன்ஸ் ஆஃப் இஸ் பிரசன்ஸ்ன்னு சொல்கிறார். அது ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கும். சில வேலைக்கு நம்ம ஒன்றும் செய்யாமல் சில வேலைக்கு நான் பார்த்துருக்குறேன் வாகனத்துலலாம். என்னது, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இவர் அயோக்கியத்தனத்துக்கு போவார், எங்கெங்கேயோ பண்ணுவார், எல்லாம் சமூகம். நான் உன் கூடவே இருக்கிறேன். எதுக்கு உன் கூட இருக்கணும்? நீ என்ன அட்டூழியம், என்ன நல்லா பண்ணுற, நீ என்னவா பண்ணுறாரு இவர்? வசனம் சொல்லியிருக்கு ஆண்டவர் உங்கள் கடைசி மட்டும் இருப்பார். எதுக்கு இருப்பார் உன் கூட? இது யாருக்கு சொன்ன? சுவிசேஷர்களுக்கு சொல்லுச்சு. சீஷர்கள் இந்த கனமான செய்தியை நான் கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அது சொல்லும்போது ஆண்டவரோட வசனத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான்னா அவன் ஞாசனம் கொடுங்க. அவனை கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் வச்சு அவன் நல்லது கட்ட எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. இதை நீங்கள் செய்கிறதுக்கு நான் உங்கள் கூட இருக்கிறேன் சகல காலங்களிலும். இந்த மேலே இது சொல்லலைன்னா இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? வேத வசனத்தை மட்டும் பிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிற கூடாது. யாருக்கு இந்த வசனம்? எனக்கும் உங்களுக்கு தான். என்றைக்கு நான் சத்தியத்தை சொல்லுவேனோ, சத்தியத்தை கீழ்ப்படுகிறேனோ, அப்போது தேவ பிரசன்னம் கூட இருக்கும். அதுதான் அன்றைக்கி நடந்துச்சு. எங்கெல்லாம் போனாங்களோ தேவ ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். தேவ பிரசன்னம் இருந்துச்சு, தேவ பாதுகாப்பு இருந்துச்சு, தேவ சித்தம் நிறைவேறுச்சு. தேவனுக்கு ஒரு கூட்ட ஆத்மாக்களை கற்றுக் கொடுத்தார். ஆக நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி, ஐயா நான் சொன்னேன் கேட்கல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் கடமை என்பது என்ன செய்யுது? விதைக்கிறது. ஒரு விதைக்கிறவன் தொடங்குறான்னு கேட்டால் விளையுமான்னு தெரியாது. அவன் ட்ரை பண்ணுறான், விதைக்கிறான், எல்லாத்தையும் போடுறான், விளைச்சி சந்தோஷப்படுறான். விளையில்லைன்னா சரி அடுத்த வருஷம் நான் பார்க்குறேன்னு ட்ரை பண்ணுறான். ஸோ நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட பெரிய வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னாப்பா, அவர் என்னோடு கூட இருக்கிறார். எதுவரை? கடைசி மட்டும், வெரி எண்ட் ஆஃப் த ஏஜ்னு சொல்லியிருக்குது. அது மாத்திரம் கிடையாது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை என்ன செஞ்சிச்சுன்னா, ஆதி திருச்சபைக்கும் சரி இன்றைக்கும் நமக்கு என்ன இருக்குது? பக்குவத்தை கொடுக்குது, பலத்தை கொடுக்குது. ஆண்டவர் அறிந்துக்கிட்டு நான் தனியாக இல்லை, தலைவேலுக்கு நான் தனியாக போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு கூட ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டோட ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டோட அனுகிரகம் இருக்குதுன்னு நான் உணர்ந்துக்கணும். நான் தனியாக இல்லை ஊழியத்தில், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். மக்கள் சில வேலைகளை கைவிட்டுருவாங்க. அதான் அந்த தெய்வீக பிரசனம்னு சொல்லுவோம் நம்மளோட வாழ்க்கையில். தெய்வ ஆவியான அதான் 1:8 வாசிச்சோம் இல்லையா? நீ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பெலன் அடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலக பரியந்தம் கடைசி மட்டும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. ஆக நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட மகனாக இருக்கிறதுனால ஆண்டவர் எனக்கு கைவிட மாட்டார். ஆனால் ஒன்று மட்டும், இந்த செய்தியை நான் கடைசி ஆண்டோட ஜனங்களுக்கு கொண்டு போய் சொல்லணும். ஸோ என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வேத பகுதி இருந்தாலும் நான் சுருக்கமாக ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டு நான் போயிடுறேன். முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவோட அதிகத்தை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நமக்கு எல்லாரும் சீஷர்களாக இருக்கிறதுனால நம்ம மட்டும் ஆண்டவர் சபைக்கு வரக்கூடாது, நாம் இந்த நற்செய்தியை கொண்டு போகணும். மூணாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும்? அவர் நம்மோடு கூட இருக்கிறது ஆண்டவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறது நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 3 காரியம் நம்ம செய்யலாம். ஒன்றாவது, நான் இந்த சபைக்காக சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்.
ரெண்டாவது என்ன பண்ணலாம்? ஜெபிக்கணும், கொடுக்கணும். என்னால் முடிஞ்ச உதவியை கொடுக்கலாம். மூணாவது என்ன பண்ணலாம்? நானும் சேர்ந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளலாம். ஜெபிக்கணும், கொடுக்கணும், போகணும். நம்ம எல்லாரும் இணைந்து இந்த காரியத்தை செய்யணும். ஒரே டீமாக செய்யணும். நிறைய வேத பகுதி இருக்குது, நம்ம சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 8 மணி ஆனதுனால நான் முடிக்க போகிறேன். எனவே நான் சுருக்கமாக சொன்னது தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் அதிகாரத்தை கருத்து கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தை அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். எனவே நானும் நீங்களும் சுவிசேஷத்தை போய் செய்து சொல்லி சுவிசேஷனாக மாறணும். அது மாத்திரம் கிடையாது, தொடர்ந்து நம்ம எல்லாரும் பங்கு கொள்ள எனக்கு கர்த்தர் கிருபை தருவார். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோமோ ஆண்டோட பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் நிதான் ஒவ்வொரு நாளும் இருக்குது. மாலையில் நம்ம வந்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்து வந்திருக்கார். 2 பிள்ளைங்க இந்த சபையில் வந்தாங்க ஆதியிலேருந்து. அதை பற்றி அப்புறமா நம்ம கேட்க போகிறோம். ஒரு தம்பி பேர் மனோகரன், இன்னொரு தம்பி பேர் ராஜேஷ். உங்களை போகிற சாதாரண தம்பிங்க தான். ஒரு தம்பி ஷிப்யார்டில் வேலை பார்த்தாரு, இன்னொரு தம்பி கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்தார். இந்த ஒரு தம்பி மனோகரன் 2008 வந்தார் இந்த சபைக்கு. வந்தப்பவே பாஸ்டர் நான் ஊழியத்துக்கு போகிறேன். நான் சொன்னேன் சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். வேணாம், போக வேணாம், இப்போ தானே வந்திருக்க இரு. அப்புறம் என் கூட வருவான், போவான், எல்லாம் செய்வான். 2008, 2009, அப்புறம் 2011 பாஸ்டர் நான் போகிறேன், வா நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு அப்புறம் முறைப்படி என்ன பண்ணேன்னு கேட்டால், பாஸ்டர்கிட்ட இங்கே நம்ம பாஸ்டர்ஸ் டீம் இங்கே ஸ்டாஃப் இருக்கிறோம், ஸ்டாஃபில் பேசிவிட்டு கமிட்டியில் சொல்லிக்கிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா என்ன செஞ்சோம், போர்ட் ஆஃப் எல்டர் பார்த்தாங்க, அப்புறம் செஷன் பார்த்துச்சு. அப்புறம் 2 பேருக்கு நான் இங்கே பைபிள் காலேஜ் அப்ளை பண்ணேன் அந்த பையனுக்கு, அந்த தம்பிக்கு. இங்கே அந்த சபைக்கு அனுப்பும்போது அந்த என்ன செய்யலைன்னு கேட்கல, இங்கே கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏன்னா ஒர்க் பர்மிட்டில் அந்த தம்பி வேலை பார்க்குறதுனால எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஸ்டூடெண்ட் பாஸை. உடனே இங்கேருந்து நம்ம என்ன செஞ்சோம், பெங்களூருக்கு போனோம். இங்கே ஒரு ஐயா ஊழியக்காரங்க இருந்தாங்க, அவருக்கு தெரிஞ்ச ஊழியத்தில் உள்ள சபை அங்கே இருந்துச்சு, காலேஜ் இருந்துச்சு, அதுதான் பெங்களூரில் இருந்துச்சு. அங்கே போய் நம்ம அனுப்பிட்டோம் 2011 மே மாதம். இன்றைக்கி அந்த தம்பி தனியாக தான் போனார். இங்கே லேபராக இருந்தார். என்ன அழுக்காக வருவார், என்ன அப்படி வருவார். இன்றைக்கி அவர் அங்கே பாஸ்டராக இருக்கிறாரு. ஒரு சில பிள்ளைங்களுக்கு அந்த தம்பியை தெரியும். சில வேலைக்கு நாங்கள் போனீங்கன்னா பார்க்க முடியும். அவர் படப்பில் ஊழியம் பார்த்துட்ருக்காரு. சில ஃபோட்டோஸ் இருக்குது, பின்னாடி நாட்களில் உங்களுக்கு என்ன நான் சர்க்குலேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஊழியத்தை செஞ்சிட்ருக்காரு படப்பில். இன்றைக்கி அவர் இங்கேருந்து உங்கள்லேருந்து போனவர் ஒரு பாஸ்டராக ஊழியம் பார்த்துட்ருக்கார். பைபிள் காலேஜ் படித்தோம், கல்யாணம் ஆச்சு, 2 பிள்ளைங்க. அந்த ஃபோட்டோ அப்புறமா பார்ப்பீங்க. இந்த தம்பி மனோகரன் போன பிறகு இன்னொரு தம்பி இருக்கார், அவர் பேர் ராஜேஷ். அவர் வந்தார், பாஸ்டர் நானும் ஊழியத்துக்கு போகணுன்னு இருந்தேன் பாஸ்டர். அப்படியா, சரிப்பா. அவருக்கும் அதே மாதிரி என்ன செஞ்சேன், கமிட்டியில் சொன்னேன், ஸ்டாஃப்ட்டு சொன்னேன் நான். அப்புறம் போர்ட் ஆஃப் எல்டர்ஸ் சொன்னோம். அப்புறம் செஷன் மூலமாக அந்த தம்பியும் அங்கேயே பைபிள் காலேஜ் போய் சேர்த்துட்டோம். இவங்க 2 பேரும் அங்கே என்ன செஞ்சாங்க, ஒரு பிடிஹெச்னு ப்ரோக்ராம் பண்ணாங்க, பைபிள் காலேஜ் படித்தாங்க. இதுக்கெல்லாம் நம்ம தான் உதவி செஞ்சோம் சபையின் மூலமாக. அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கு 2015 கல்யாணம், இன்னொருத்தனுக்கு 2017 கல்யாணம். 2 பேருக்கு இன்றைக்கி 2 பசங்களோட குடும்பமாக இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க. ஆக இவங்க ஊழியம் முடித்த பிறகு நான் என்ன பண்ணேன்னா, ஐயோ இந்த பிள்ளைங்களை எங்கே போய் விடுறது, இத்தனைக்கு இந்த பிள்ளைங்க சொல்லும்போது இன்னொரு மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி பரவாயில்ல, போயிட்டு வாங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லலை, போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். எனக்கு அப்படி தெரியல. இல்லை நம்ம பிள்ளைங்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொண்டு போய் வழி நடத்தி பைபிள் காலேஜ் சேர்த்து ஒவ்வொரு வருடமும் போய் விசாரித்து அவங்கள வழி நடத்தி இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு திருமணத்தை பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு 2 பேருக்கு நான் தான் போய் கல்யாணம் பண்ணி வச்சேன். எல்லாத்தையும் இன்றைக்கி அற்புதமாக நடத்த கத்த கிருபை கொடுத்தார். அந்த இன்றைக்கி 2 பேரும் என்ன செய்திருக்கிறாங்க, 2 ஊழியங்களை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஆளுக்கு இல்லை 40, 50, 100 மக்களுக்கு அவங்க சுவிசேஷ ஊழியத்தை பண்ணிகிட்ருக்காங்க. எதன் அடிப்படையில் அவங்களை அனுப்பணும்னு கேட்டால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில். உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னதை அந்த 2 பிள்ளைகளையும் ஊரில் அனுப்பியிருக்கிறோம். இப்போது அந்த ஊழியங்கள் நல்லபடியாக வளர்ந்துருக்கு. அதை பற்றி டீக்கன் ஆனந்த் அப்புறமா உங்களுக்கு சொல்லுவார். ஆக என்னோடய ஜெபம், நாமும் அப்படிப்பட்ட ஊழியத்தில் பங்கு கொள்ளணும். இந்தியாவில் மட்டும் கிடையாது, முதல்ல இங்கே தொடங்குவோம். இன்னும் சொல்ல வரேன், நான் இப்போ மனோகரன்லாம் என் கூட மினிஸ்ட்ரிக்கு வருவான், கூட்டிகிட்டு போவேன். நான் ஊழியத்தில் பங்கு கொள்ளணுன்னா கிரவுண்டு வேலை கற்றுக்கணும். வெறும் பிரசங்கம் மட்டும் கிடையாது, ஃபீல்டும் தெரியணும், ப்ராக்டிக்கலும் தியாலஜியும் தெரியணும். அப்போ தான் முழுமையான ஊழியக்காரனாக மாற முடியும். உண்மையாகவே நீங்கள் தேவனுக்கென்று வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீங்கன்னா கை விடவே மாட்டார் ஆண்டவர். நீங்கள் மாத்திரம் கிடையாது, இன்றைக்கி அவங்க குடும்பத்தோடு ஆசீர்வாதமாக இருக்கிறத நீங்கள் போய் பார்க்க முடியும். நீங்களே போங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் தரேன், ஃபோன் கொடுங்க, பேசிக்கங்க. உங்களோட ஜபம் என்னன்னு கேட்டால் நான் உங்கள்கிட்ட உற்சாகப்படுத்துவேன். என்னோடய ஜபம் என்னன்னு கேட்டால் 2 ஊழியம் இல்லை, நிறைய ஊழியர்களை ஸ்தாபிக்கலாம். சிங்கப்பூர்லேயே மினிஸ்ட்ரி தொடங்கலாம். ஆனால் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கடவுள் உங்களை உயர்த்துவார், பயன்படுத்துவார். வாங்க கண்ணுமூடி நாம் ஜெபிப்போம்.